Hi students, I am Diwakar. So today I am going to discuss about the topic thermodynamic process and perfect gases. So the thermodynamic process there are 5 process இருக்கு. அது என்னென்ன processன்னு பார்த்தீங்கன்னா, so one is said to be constant volume process, and second thing is said to be constant pressure process, and third one is said to be constant temperature process, and the fourth one is said to be adiabatic process, and the fifth process is said to be polytropic process. So in the 5 processல so நமக்கு first பார்க்கக்கூடிய process வந்து constant volume process. So before that I want to explain what is the meaning of constant volume process. So இது ஒன்றும் இல்லை, ஒரு closed vessel இருக்குது. அந்த closed vessel இருக்கக்கூடிய கேஸை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது closed vesselன்றதுனால அதோட வால்யூம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஸோ the volume remains constant. ஓகேவா? ஸோ அதனால் V1 equal to V2 equal to கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வால்யூம் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் தேர் இஸ் நோ ஒர்க் டன். ஓகேவா? ஸோ ஒரு கேஸை நம்ம ஹீட் பண்ணும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. சைமல்டேனியஸ்லி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ரெஷர், டெம்பரேச்சர்ஸ் அண்ட் என்தால்பி, என்ட்ரோபி, ஸோ இந்த மாதிரி சம் பேராமீட்டர்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கிவன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய அந்த கிவன் டேட்டாஸுக்கான யூனிட் கன்வர்ஷனும் நான் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இப்போது இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ நிறைய வாட்டி போர்டு எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.35 மீட்டர் கியூப் ஆஃப் ஏர். அதாவது ஒரு ஏர் இருக்குது, அந்த ஏரினுடைய வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 0.35 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இயர் மீட்டர் கியூப்னு கொடுத்ததுனால அதை நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? கண்டிப்பாக வால்யூம்னு எடுத்துப்போம். ஸோ V1 is equal to 0.35 மீட்டர் கியூப் ஆஃப் ஏர் அண்ட் 22 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 0.35 மீட்டர் கியூபாக இருக்கும்போது அதோடைய இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 22 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஒரு நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் அந்த வால்யூம் 0.35 மீட்டர் கியூப் ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா 22 டிகிரி டெம்பரேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹீட்டட் அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ கிளியராக கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லியிருக்காங்க. இதை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொன்னாலும் ப்ராசஸ் ஒன்று தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 இயர் டெம்பரேச்சர் ஆஃப் 100 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் செட் டு பி ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ இனிஷியலாக ஒரு டெம்பரேச்சர் 22 டிகிரி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் செட் டு பி 100 டிகிரி. ஸோ டிட்டர்மைன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் ஏர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ மூணாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. நாலாவது ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஸோ அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் என்தால்பி அண்ட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் இஸ் செட் டு பி சிபி வேல்யூ 1 கிலோஜூல் பர் கேஜி கெல்வின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சிவி வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.71 கிலோஜூல் பர் கேஜி கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதணும். ஸோ அந்த கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா ஸோ டு ஃபைண்ட் மாஸ் P1 V1 ஈக்குவல் டு MRT1. ஸோ இது வந்து நான் ஒரு இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு ஒரு ஷார்ட் நேமில் சொல்வேன். ஸோ எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதணும். ஸோ நம்ம இதில் மாஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இருக்கக்கூடிய மொத்த டேட்டா நமக்கு தெரியுமான்னு பார்க்கணும். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? ஸோ P1. ஸோ P1ஓட வேல்யூ டேரெக்டாக கொடுக்கல. ஸோ whenever in question they ask the atmospheric pressure அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ அப்போ நம்ம P1 is equal to 101.325 kilonewton per meter square நம்மளே என்ன பண்ணிக்கணும்? அசியூம் பண்ணிக்கணும். பிகாஸ் இட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் V1 0.35 மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க அண்ட் M தெரியாது, ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் அதோடைய வேல்யூவும் தெரியாது, T1 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மாசை கால்குலேட் பண்ணோம்னா கண்டிப்பாக மொத்தம் 4 டேட்டாஸும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து எனக்கு யார் தெரியல? ஆர்ன்றது ஒருத்தர் தெரியல. ஸோ ஆரை கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ வேர் சிபி வேல்யூ இஸ் 1, சிவி வேல்யூ இஸ் 0.71. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 0.29 கிலோஜூல் பர் கேஜி கெல்வின் கிடைக்கும். ஸோ இந்த ஆர் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா ஐ வில் கெட் த மாஸ் ஆஃப் ஏர் இஸ் டு பி 0.414 kg. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? ஃபைனல் ப்ரெஷர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ நமக்கு எப்போல்லாம் வந்து P2 T2 V2 இந்த மாதிரி செகண்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ தெரியணும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஸ்டெப்புக்கு போகணும்? PVT ரிலேஷன் சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் இருக்குது, அந்த ரிலேஷனுக்கு போகணும். ஸோ அந்த PVT ரிலேஷன் ஃபார்மில் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ PVTன்னு போட்டுட்டு ஸோ இது எந்த ப்ராசஸோ அந்த ப்ராசஸை நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ன்றதுனால V ரவுண்ட் பண்ணிட்டேன்.
ஸோ ரிமைனிங் வந்து பிடின்னு இருக்குது. அதை நான் எப்படி எழுதுறேன்னா பிடி ஈக்குவல் டு பிடின்னு எழுதிக்கிட்டோம். 1 1 2 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிவிடி ரிலேஷனை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் ப்ரெஷர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம என்ன பேர் கொடுப்போம், Qன்னு ஒரு பேர் கொடுப்போம். ஸோ வேற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு m into CV T2 minus T1. ஸோ எம்ன்றது மாஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சிவின்றது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. T2ன்ற ஒரு வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க. T1 வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கெட் அன் ஆன்சர். Q is equal to 22.95 கிலோஜூல். ஸோ Qவோட யூனிட் வந்து என்ன, கிலோஜூல். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் டன் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா இன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ தட்ஸ் வை W equal to 0 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் என்தால்பி கேட்டிருக்காங்க. ஸோ என்தால்பி ஃபார்முலா சிம்பிள் தான். ஸோ M into Cp T2 minus T1. ஸோ எவ்ரி டேட்டா இஸ் தேர். ஸோ M ஓட வேல்யூ வந்து 0.4145 into 1. T2 ஓட வேல்யூ 373 minus 295 போட்டால் எனக்கு ஐ வில் கெட் சேஞ்ச் இன் என்தால்பி வேல்யூ 32.334 கிலோஜூல். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா டேரெக்டாக எழுதிருக்கு. M into CV ln of T2 by T1. ஸோ எல்லா டேட்டாவும் உன்னோட கொஷின்ஸில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே ஃபஸ்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸ் P1 V1 equal to MR T1லேருந்து 1 கண்டிஷனில் எல்லாமும் PVT ரிலேஷனில் P2 V2 T2 இந்த எல்லா டேட்டாஸும் நமக்கு தெரிஞ்சிட்டா. ஸோ we can easily determine the value change in entropy value. Okay, thank you.